புகழ். நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, மகாகவி பாரதியார் இந்திய நாட்டின் பெருமையை சொல்கின்ற பொழுது அவர் இப்படி சொல்கின்றார்: செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொல்கிறார். அதாவது இந்திய தேசமானது, பாரதமானது பல்வேறு மொழிகளை, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்பதில் நாம் பெருமை கொள்கின்றோம் என்கின்றார். அதே போல இந்திய நாட்டினுடைய தாரக மந்திரமே வேற்றுமையில் ஒற்றுமைதான். நாம் தமிழ் பேசினாலும் சரி, தெலுங்கு பேசினாலும் சரி, மராட்டியம் பேசினாலும் சரி, ஒரியா பேசினாலும் சரி, நாம் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்கின்றோம். எனவே தான் நமது முன்னோர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள், ஒற்றுமைதான் வலிமை. அதே ஒரு கருத்தை தான் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நம்பாமல் இருக்கின்ற பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் மூப்பர்களுக்கும் சொல்கின்றார். எப்படி நானும் என் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோமோ அதே போல நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார். நமது நாட்டிலும் சரி, நமது உலகத்திலும் சரி, நமது ஊரிலும் சரி, பல்வேறு மதிப்பீடுகளால் நாம் பிரிந்திருக்கின்றோம். பவுலடியார் கூட இனி நம்மிடையே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் வேறுபாடு இருக்க வேண்டாம். ஏனெனில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய அன்பால் மீட்கப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்றார். நமது அன்றாட வாழ்க்கையிலே நமது கண் முன்னே பல்வேறு பிளவுகளை காண்கின்ற பொழுது நம் அனைவருக்கும் இறைவன் ஒற்றுமையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமது வாழ்க்கையிலும் சரி, நமது குடும்பத்திலும் சரி, நமது ஊரிலும் சரி, ஒற்றுமை வருகின்ற பொழுது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு பரிசுத்த ஆவி நமக்கு உதவி புரிவார் என்ற ஒரு மனநிலையோடு இன்றைய வாழ்வை நாம் செலவழிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.